அனைவருக்கும் வணக்கம். விருச்சக ராசிக்காரர்களுக்கு தனிமரமாய் நிற்கும் விருச்சக ராசிக்காரர்களுக்கு எண்ணி 3 நாளிலிருந்து 14 நாட்கள், அடுத்த 14 நாட்கள் உங்கள் விதி மாறும் நல்ல நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் எந்தெந்த விஷயங்களில் நிறைவாகவே அமைய போகின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது விருச்சக ராசிக்காரர்களுடைய வாழ்வில் அதிரடியான மாற்றத்தையும் வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் நிறைவாக அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது. நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான காரிய தடை, சிக்கல், சிரமம் என்று இருக்கக்கூடிய பல காரியங்களில் சிறப்பான வாய்ப்பையும் முன்னேற்றத்தையும் உறுதியாக சந்திக்கக்கூடிய வகையில் அடுத்தடுத்து நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாக விருச்சக ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வரப்போகிறது. ஆனால் அதே சமயம் உங்களுடைய தேவைகள், விருப்பங்கள் என எதுவாக இருந்தாலும் அவை அனைத்தையும் நீங்களே பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய சந்தர்ப்பமாகவும் இருக்கிறது. உங்களுடைய தேவைகளை நீங்களே முன்னின்று அவற்றை எப்படி செய்து முடிக்க வேண்டும் என்பதை உணர்ந்து செயல்பட்டு முடித்து கொள்ளக்கூடிய ஒரு தருணமாகவும் இந்த தருணம் அமைகிறது என்பதை விருச்சக ராசிக்காரர்களுக்கு தெல்ல தெளிவாக கிரக நிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. ஆனால் அதே வேளையில் அந்த பணியை நீங்கள் வெற்றிகரமாக முடித்ததற்கு பிறகு என்னிடம் சொல்லியிருந்தால் நான் இப்படி செய்து கொடுத்திருப்பேன், அப்படி செய்து கொடுத்திருப்பேன், இவ்வளவு பணம் மிச்சமாகி இருக்கும் என்று பலர் சொல்லலாம். அவற்றை நம்ப வேண்டாம். முன்கூட்டியே சொல்லியிருந்தாலும் பெரிய அளவிற்கு பணம் கிடைக்காத ஒரு தருணமாக தான் பார்க்கப்படுகிறது. எனவே இந்த தருணத்தை சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டால் மிக சிறப்பான மாறுதலையும் முன்னேற்ற வாய்ப்பையும் உறுதியாகவே அடுத்தடுத்து மிக சிறப்பானதாகவும் நன்மை நிறைந்தவையாகவும் மாற்றிக்கொள்ளக்கூடிய வகையில் பல அதிரடியான மாற்றங்களை நிச்சயம் விருச்சக ராசிக்காரர்கள் சந்திக்க முடியும். ஏனென்றால் ராசியின் அதிபதியான செவ்வாயை பொறுத்தவரைக்கும் கர்மஸ்தானமாகிய 10ஆம் இடத்தில் மோட்சக்காரகரான கேதுவுடன் இணைந்து முற்பகுதியிலும் பிற்பகுதியில் லாபஸ்தானத்தில் அதீத நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் விளம்பர போகிறார். செவ்வாயின் அமைப்பு நினைப்பதை காட்டிலும் அதிரடியாகவும் தடாலடியாகவும் விருச்சக ராசிக்காரர்களுக்கு பல்வேறு வகையான நன்மை நிறைந்த வாய்ப்புகளை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் விளையாட்டுத் துறையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைவாகவே உங்களுடைய வளர்ச்சியை நோக்கி அமையக்கூடிய வகையில் அமைய போகிறது. விவசாயம் சார்ந்த பணிகளில் கடினமாக உழைத்து வரக்கூடிய விருச்சக ராசிக்காரர்களுக்கு அதன் பலன் உறுதியாக உங்களை தேடி வரக்கூடிய அற்புதமான சந்தர்ப்பமாகவும் அமைகிறது. அது மட்டுமல்லாது அடுத்த 14 நாட்களில் நீங்கள் எதிர்பார்க்கிறபடி புதிய நிலம், வீடு, வீட்டுமனை, வாகனம் வாங்கக்கூடிய முயற்சியில் மிக சிறப்பான வெற்றி வாய்ப்பு உறுதியாகவே விருச்சக ராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வருகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. அது மட்டுமல்லாது எவ்வளவு பெரிய காரிய தடை, இழுபறியாக இருக்கக்கூடிய பணிகளாக இருந்தாலும் அவற்றை சிறப்பாக செய்து முடிக்க முடியும். மோட்சக்காரகரின் அமைப்பால் எதிர்மறையான சிந்தனைகள், கற்பனையான பயம், எதிர்காலத்தை பற்றிய அச்சம், குழப்பம் போன்றவை நீங்கி சிறப்பாக செயல்படுவதற்கான சந்தர்ப்பமும் உறுதியாகவே கிடைக்கிறது. அதோடு மட்டுமல்லாது விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வதற்கான சந்தர்ப்பமும் உண்டு. அது மட்டுமல்லாது மிக பெரிய அளவில் குழப்பம், தடுமாற்றம் என்று இருக்கக்கூடிய பல பணிகளை புதிய கண்ணோட்டத்தோடு சிறப்பாக அணுகி செவ்வன செய்து முடிக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே கிடைக்கிறது. சரியாக இந்த வேலையை தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் இந்த தருணத்தில் மற்றவர்களுக்காக ஜாமீன் கொடுக்க வேண்டாம். விளையாட்டுக்காகவாக இருந்தாலும் பணிக்காக இருந்தாலும் அதிக நேரம் கண் விழிப்பதை தவிர்ப்பது நல்லது. சற்று ஓய்வெடுப்பது தங்களுடைய வாழ்வில் நல்ல உடல்நல ஆரோக்கியத்தை நிறைவாக ஏற்படுத்தி கொடுக்கும். மேலும் இந்த வேளையில் மிகவும் வலுவாக சந்திரனை பொறுத்தவரைக்கும் பல இடங்களில் மாறி வலம் வந்தாலும் நிறைந்த முன்னேற்ற வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. ராசியின் நீட்சி அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன். எனவே விருச்சக ராசிக்காரர்களுக்கு சிறப்பான மாற்றம் உண்டு. ஆனால் அதே வேளையில் குரு பகவான் அஷ்டமத்தில் இருக்கிறார். சற்று கவனத்துடன் இருங்க. குரு அஷ்டமத்தில் இருந்தாலும் அவர் தோஷமற்றவராகவும் முழு சுபகிரகமாகவும் இருக்கிறார். எனவே குரு பகவான் அஷ்டமத்தில் இருப்பதால் பெரிய அளவிலான நெருக்கடிகளோ சிக்கலையோ எதிர்கொள்ள வேண்டிய சூழல் நிச்சயமாக விருச்சக ராசிக்காரர்களுக்கு ஏற்படாது என்பதும் யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது. இருந்தாலும் கூட எந்த ஒரு காரியத்தை மேற்கொண்டாலும் சற்று கவனத்துடன் இருந்தால் தடை தாமதங்கள், சிக்கல்கள், சிரமங்கள் உறுதியாக விலகும். குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் 2, 4, 12 ஆகிய இடங்களை குரு பகவான் பார்ப்பதால் பண வரவில் இருக்கக்கூடிய சிக்கல் விலகும். சுப நிகழ்வுகள், சுப
விரயங்களாக மாற்றிக்கொள்ளக்கூடிய வகையில் உறுதியாகவே விருச்சக ராசிக்காரர்களுக்கு கைகூடும். எனவே நினைப்பதை காட்டிலும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் மனநிறைவும் அதிகரிக்கக்கூடிய வகையில் பல நல்ல நிகழ்வுகளும் நல்ல வாய்ப்புகளும் உறுதியாகவே விருச்சக ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருவதற்கான அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. எனவே சரியாக தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் நீங்கும். தனிமரமாய் நிற்கும் விருச்சக ராசிக்காரர்களுக்கு நிச்சயம் உங்களது விதிமாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் அடுத்த 14 நாட்கள் மிக சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது. இழுபறியாக இருந்த பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனை உள்ளிட்ட பல்வேறு வகையான பிரச்சனைகள் இந்த தருணத்தில் நிச்சயமாக நல்லதொரு மாற்றத்தை சந்திப்பதோடு முன்னேற்றம் நிறைந்த வாய்ப்பையும் நிறைவான வளர்ச்சியையும் ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. எனவே இல்லத்தில் பல்வேறு வகையில மகிழ்ச்சியும் மனநிறைவும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நிறைவாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. சனி பகவானை பொறுத்த வரைக்கும் மிகவும் வலுவாக திருக்கணிதத்தின்படி 5இல் நுழைந்து விட்டார். வாக்கியத்தின்படி 4இல் ஆட்சி பலம் பெற்று ராகுவுடன் இணைந்து வக்ரகதியில் வலம் பெறுகிறார். இரு அமைப்புமே உறுதியாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நன்மை நிறைந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது. சுகஸ்தானத்தில் வக்ரம் பெற்றிருந்தாலும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருந்தாலும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஜீவனக்காரகரான சனி பகவானின் அமைப்பால் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் உண்டு. அவருடன் ராகுவும் இணைந்து வலம் வருவதால் ஒரே திசையில் பயணிப்பதால் இந்த தருணத்தில் பல்வேறு வகையான நெருக்கடிகள் சிரமங்கள் விலகும். உங்களது கடின உழைப்பிற்கேற்ற நல்ல பலனை நிச்சயமாக நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாக கிடைக்க போகிறது. அதோடு மட்டுமல்லாது பயணங்கள் அதிகரித்தாலும் அதன் மூலமாக ஆதாயத்தை நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே இந்த வேளையில் விருச்சிக ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. தொழில்துறை வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய மத்திய மாநில அரசின் சலுகைகள் இந்த தருணத்தில் உங்களை தேடி வரும். நேரடியாகவோ மறைமுகமாகவோ வர்த்தகத்திற்கு தொடர்புள்ள பல்வேறு வகையான கிரகநிலைகள் சாதகமான சூழலை உருவாக்குவதால் இந்த தருணத்தில் உற்பத்தி அதிகரிக்கும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நிகர லாபம் உயரக்கூடிய ஒரு இனிமையான தருணமாகவும் நிச்சயம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அமைய போகிறது. சுக்கிரன் 7ஆம் இடத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார். எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய 7இல் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் கலைத்துறை மற்றும் அரசியல் துறை சார்ந்த பணிகளில் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வருமானம் திருப்திகரமாக அமையும். நினைப்பதை காட்டிலும் பெரிய அளவிலான வளர்ச்சியையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் இந்த வேளையில் எவ்விதமான தடையும் சிக்கலும் சிரமமின்றி சந்திக்கக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. அரசியல் சார்ந்த பணிகளிலும் நல்ல முன்னேற்றம் உண்டு. வித்யாகாரகரான புதன் 9 மற்றும் 10 ஆகிய இடங்களில் வலம் வரப் போகிறார். சூரியன் அஷ்டமத்தை விட்டு விலகி 9இல் நுழைகிறார். இப்படி பல நல்ல மாறுதல்கள் ஏற்படுவதால் அலைச்சல் சிரமம் விலகும். மாணவர்களின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். எதிர்பார்ப்பதை காட்டிலும் தனிமரமாய் நிற்கும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உங்களுடைய விதிமாறும் நல்ல நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகள் உறுதியாகவே தேடி வரும். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக விருச்சிக ராசிக்காரர்கள் வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதம் இருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடைதாமதம் தகர்த்தெறியப்பட்டு தங்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியும் இனிமையும் நிறைவாக கைகூடக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே விருச்சிக ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை.